நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிகர் மேஜர் சுந்தரராஜனும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு ரயில்வே சிக்னல்ல காரை நிறுத்துகின்றனர். எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்ட முகச் சுருக்கங்கள் நிறைந்த ஒரு முதியவர் அங்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. கடுமையாக இரும்பிக் கொண்டு ஒவ்வொருவரிடமாக அந்த முதியவர் பிச்சை கேட்கும் காட்சியை தூரத்திலிருந்து சிவாஜி அவர்களும் மேஜர் சுந்தரராஜனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிரீன் சிக்னல் விழுந்தவுடன் 2 பேருமே கடந்து சென்று விட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 மாதங்களுக்கு அப்புறம் பாபு அப்படின்ற படத்துல நடிக்க சிவாஜி அவர்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஓடையில் நின்னு அப்படின்ற மலையாள படத்தின் தமிழ் ரீமேக்காக உருவான அந்த திரைப்படத்தை ஏசி திருலோகச்சந்தர் இயக்குனாரு. அந்த படத்துல இடம்பெற்றிருந்த இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே பாடல் காலத்தை கடந்து இன்றுமே கேட்கப்படுகிறது. படத்தின் ஆரம்பத்துல இளைஞனாக வரும் சிவாஜி அவர்கள் கடைசியில வயது முதிர்ந்து டிபி நோயாளி போல ஆயிடுவாரு. அந்த காட்சிகளை படமாக்கும் போது மேஜர் சுந்தரராஜனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லையாம். அன்று ரயில்வே சிக்னல்ல பார்த்த பிச்சைக்காரனின் பாவனைகள் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்கிறாரு சிவாஜி அவர்கள். இந்த அளவுக்கு அந்த மனிதனை சிவாஜி கவனிச்சாரா அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் ஆச்சரியப்பட்டிருக்காரு. பாபு படத்தை நான் பார்த்தபோது சிவாஜி அவர்களின் நடிப்பை கண்டு மிரண்டு விட்டேன். எப்படி இவ்வளவு தத்ரூபமாக நடிச்சாரு அப்படின்னு யோசிச்சேன். அப்போது எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது. திரையரங்கில் படம் பார்க்கும் போதே நிறைய பேருக்கு கண்ணீர் வந்திருக்கு. படம் முடிஞ்ச பிறகு அழுதுகிட்டே தியேட்டரை விட்டு வெளியே வந்தாதான் சிவாஜி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய காவியத்தை பார்த்தது போன்ற திருப்தி கிடைக்கும். குறிப்பாக சிவாஜி அவர்கள் கடைசியில இறந்து விடுவது போல படம் இருந்தா படம் சூப்பர் ஹிட். சாலையில் சந்தித்த ஒரு பிச்சைக்காரரின் உடல் மொழியை தான் பாபு படத்துல சிவாஜி அவர்கள் பின்பற்றி இருக்காரு அப்படின்ற விஷயமெல்லாம் அப்போது யாருக்குமே தெரியாது. பின்னாட்கள்ல மேஜர் சுந்தரராஜன் தான் அந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு. சிவாஜி அவர்களின் ரசிகர்களுக்கு நினைக்கும் போதே கண்களை குளமாக்கி இதயத்தை கசிய வைக்கும் படங்கள்ல முதல் சில இடங்கள்ல இருப்பவற்றில் முக்கியமான திரைப்படம் பாபு. அதுவரை உழைப்பவரை அலட்சியம் செய்யாவிட்டாலும் அவர்களை தேவைப்படும் மனிதர்களாய் மட்டும் எண்ணிக்கொண்டிருந்த மனப்பாங்கை திருப்பி போட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் ரிக்ஷா இழுப்பவரையோ அல்லது கூலி தொழிலாளர்களையோ பார்க்கும்போது இவர்கள் ஏதோ பிற குடும்பத்தையோ அல்லது தன்னுடைய குடும்பத்தையோ காப்பாற்றவோ அல்லது யாரையாவது படிக்க வைக்கவோ தன்னுடைய சுக துக்கம் கருதாது தன்னை வருத்தி பிறரை வாழ வைக்கும் உன்னதர்களாய் பார்க்கும் பார்வையை அளித்த உயர்ந்த படம். எண்ணத்தில் செயலில் எல்லாவற்றிலும் மனிதம் வாழ்வதே பாபு போன்ற படங்களின் பங்களிப்பால் தான் என்று நினைக்கும் அளவுக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோ எந்தன் தெய்வம் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் பாபு திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. உருக்கமான கதை அமைப்பை கொண்டிருந்தாலும் சிவாஜி அவர்களின் உழைப்பால் மட்டுமே உயரத்தை அடைந்த திரைப்படம் பாபு. கேசவதேவ் 1950களில் எழுதிய பிரபலமான ஓடையில் நின்னு அப்படின்ற கதையை தமிழ்ல ஒரு நட்சத்திர நடிகர் நடிப்பதால் இன்னும் உயரங்களை தொட சாத்தியக்கூறுள்ள இந்த மொழிமாற்று திரைப்படத்துக்கு அற்புதமான திரைக்கதை அமைத்து இன்னும் அர்த்தத்தை சுவாரஸ்யமாக கூட்டினாரு திருலோகச்சந்தர். தமிழில் இடைவேளைக்கு முன்பு ஏராள மாற்றங்கள், இடைவேளைக்கு அப்புறம் சிறிதே மாற்றங்கள், கதாநாயக குணவிசேஷங்கள், காதல், அந்த சிறு பெண்ணின் மேல் விளையும் அன்பு, இவற்றில் கொஞ்சம் தமிழுக்கேற்ற மாற்றங்கள் கண்டது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.